எப்பா கட்டையா, நான் பெத்த நல்ல மகனே, கேட்டியா? மாசமா இருக்காளாம்டா உன் பழைய பொண்டாட்டி. அத்து அனாதி காட்டுல விட்டு கழுத்துல தாலி வகுத்துல பிள்ளை. தாலி அவங்க அழத்த மாட்டாளாம், கருவை களைக்கவும் மாட்டாளாம். நாளைக்கு பிள்ளைய பெத்து கையில புடிச்சிட்டு வந்து இவன் தாண்டா உன் அப்பன், இது தாண்டா உன் சொத்துன்னு வம்பதுப்பு பண்ணா என்ன அணுவ? வழி வழியா வந்த சொத்துக்கு வாரிசு வேணுமாடா மகனே. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க. நாளைக்கு வாராக செல்லம்பட்டி ஆளுக மாப்பிள்ள விடுவாக்க. செவக்காட்டு புழுதியில உழுது வந்தவ மாதிரி சிவீர்னு வராம குளிச்சு முடிச்சு வெள்ளையும் தொல்லையுமா வாடாமவனே. சடையத்தேவர் வார்த்தைக்கு சரி சொல்லிட்டான் கட்டையன். மாசமா இருக்கிற ஒரு பொம்பளைக்கு 10 மாசமும் துன்பம் தானா? அதுலயும் இந்த 5 மாசமும் கடைசி 2 மாசமும் இருக்கே, வேணாமப்பா அந்த பொழப்புன்னு வெறுப்பே வந்துருமா. கொமட்டலு வாந்தையும் குடலை பெரட்டுமா. தூக்கம் தூக்கமா வருமா. கண்ட இடத்துல காலை நீட்டி கட்டைய சாய்க்க சொல்லுமா. வயித்துல ஒண்ணு இல்லைனாலும் வாந்தி வாந்தியா வருமா. ஒரு சின்ன பல்லு முளைக்குது, அதுக்கே ஈறு வலிக்குதே. உடம்புக்குள்ள ஒரு உசுரே முளைக்கிற போது வலிக்காம போகுமா ஒரு பொம்பளைக்கு? கருவாச்சி பாவம் எல்லாத்தையும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டா. ஆனா இந்த சோறு பொங்குற வாசனையும் தாளிக்கிற வாசனையும் கறி குழம்பு வாசனையும் வந்தா போதும், ஊரை விட்டே ஓடி கரட்ல போய் குடியிருக்கலாம்னு தோணுது அவளுக்கு. ஒன்னும் சாப்பிட பிடிக்கல. உரப்பும் புளிப்பும் தேடி சப்ப கொட்டி நிக்குது நாக்கு. புளியங்குழுந்த உருவி பச்சை மிளகா வச்சு அரைச்சு யாரு கொடுத்தாலும் கடவுளேன்னு கால்ல விழுந்துடலாம் போல இருக்கு. சோறு செல்லல, ஆனா ஊற வச்ச அரிசினா உசுரா இருக்கு. திருநீரை கிடைச்சா தின்னே திக்கிறா. நாயன்மார் 63 பேரும் ஆயுசு புறா குழைச்சு பூசின திருநீரை 5 நாள்ல இவதண்டு விட்டா. சாம்பார் சாப்பாடுன்னு ஆயிப்போச்சு, மாங்காய் தொட்டுக்கன்னு ஆயிப்போச்சு. இந்த 4-5 மாசத்துல அவ அள்ளி தின்ன சாம்பார் இருக்கே, அத கரட்டு காட்டுக்கு ஓரமா அடிச்சிருந்தா பருத்தி வெடிச்சு பவுனா விழுந்திருக்கும். பானை தலையில, குடம் இடுப்புல, கிணத்துல தண்ணி எடுத்து பொடி நடையா வாரா கருவாச்சி. ஏந்தாயி, சடையந்தேவர் வீடு எங்கிட்டு இருக்கு? தண்ணி பானைய தலையில வச்ச மேனிக்கு எல்லாரையும் நின்னு நிதானிச்சு பாக்குறா கருவாச்சி. ஆணும் பெண்ணுமா 10-15 பேர் கொண்ட கூட்டம் எதுக்க நிக்குது. இப்படியே இடது கை பக்கம் போனீங்கன்னா சாவடி வரும். சாவடிய தாண்டி வேப்ப மரம், வேப்ப மரத்துல இருந்து 3ஆம் வீடு. வந்தவங்க பொறிச்சு போனாக. அவ வழி சொன்னதுக்கு இல்ல, நெரகுட எதுக்க வந்தா நல்ல சகனமா, சம்பந்தம் கூடி வருமா. அதுக்கு அன்னைக்கே பாதி கல்யாண வீடாகி போச்சு சடையத்தேவர் வீடு. தெருவெல்லாம் ஊர்வலம் போய் திரும்பி திரும்பி வருது சமையல் வாசனை. கல்யாணம் பேச வாரவங்களுக்கு கறி சாப்பாடு போடுறது இல்ல. போடதா இருந்தா கடையில காணாம போயிருக்கும் 7-8 கடை. பொண்டாட்டி தீட்டா இருக்கிற வீட்டுல மாமியாக்காரு வந்து பரிமாறுறது மாதிரி கறி இல்லைங்கிற குறைய லேசா ஈடுகட்டும் நெய். 5-6 ஊர்கள்ல சொல்லி வச்சு வாங்கி உருக்கி வச்ச நெய் இருக்கும் ஒரு மரக்கா. நெய்யில நீச்சல் அடிக்காமியா சடையதேவ வீட்டுலன்னு பெருமை பேசி அலையுதுக பெருசுக. உட்கார்ந்து வாழை இலையிலையும் சாப்பிடலாம், வாழை இலையிலேயே உட்கார்ந்து சாப்பிடலாம். பெருங்கொண்ட இலைய வாசல பெருக்கி வைக்கோல் போட்டு வைக்கோல் மேல சமக்காலம் போட்டு சம்பந்தம் அப்புறம் பேசுவோம், முதல்ல சாப்பிடுங்கப்பா. எல்லாரையும் உட்கார வைக்க உள்ள வாராக உருமா பெருமா தேவரும் காவக்கார சக்கனனும் சுப்பன் செட்டியாரும். அவங்க 3 பேரையும் பார்த்து மூஞ்சி செத்து போன சடைய தேவரு, வாங்கப்பா நீங்களும் உட்காருங்க பந்தியிலன்னு சொன்னாரு ஒப்புக்கு. சடையதேவ வீட்டுல சாப்பாடு என்ன மதமாவா இருக்கும்? சாப்பிடுவோம், பேசிட்டு சாப்பிடுவோம். என்னப்பா பேச்சு ஒரு இழுவையா இருக்கு? சாப்பிட வந்தியலா சண்டை உடைக்க வந்தியலா? நல்ல காரியம் நடக்கட்டுமாப்பா, அப்புறம் வாரம். நீங்க வந்தது சொல்லலன்னா நாங்க வெந்தது திங்க முடியாதப்பா. வந்த சொல்லிய சொல்லுங்க. பரம்பரையா பெரிய பொழப்பு பொழைச்சதப்பா அவன் குடும்பம். இன்னும் பல தலைமுறைக்கு பால் பாலா இருக்கணும். அதுக்கு என்ன குறைப்ப? உன் வீட்டுல சம்பந்தம் பேச வந்திருக்காக சரிதான். கட்டையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றது நல்லதுதான். ஆனா நாம கல்லநாட்டு ஆசாரப்படி தீத்தாவ கழுத்துல தாலி இருக்க இன்னொருத்திக்கு தாலி கட்ட முடியாது புருஷன். அதுக்கு வேற வழி இருக்கா இல்லையா? இருக்கு. புது பொண்ணு கழுத்துல புருஷன் கட்ட முடியாது தாலிய. பொண்டாட்டி வந்துதான் 3 முடிச்சு போடணும். அப்பதான் கல்யாணம் செல்லுபடியாகும் நம்ம சமூகத்துக்கான சட்டப்படி. ஒண்ணு அந்த சிறுக்கி மவள தாலிய முடிச்சு அவுக்க சொல்லுங்க, இல்ல என் புது மருமகளுக்கு முடிச்ச போட சொல்லுங்க. கழுதைய கூட கட்டிக்கிறட்டும், முடிச்செல்லாம் போட முடியாதுன்ட்டா கருவாச்சி. மீறி நாங்க கல்யாணம் பண்ணினா பண்ண மாட்டப்பா. நீ பாரதம் படிச்ச ஆளு. மீறி நடந்தா என்ன ஆகும்னு உனக்கு தெரியாதா? ஊரே கூடி உன் வீட்டு கூரையில வேப்பங்குழைய சொருகி வச்சிருவான். வேப்பங்குழைய சொருகின வீட்டுக்கும் ஊருக்கும் உள்ள உறவு அந்த போகும். ஊருக்குள்ள அந்த குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்தோட ஊர் இருக்காது. எங்களை விட புத்தி முத்தி நிக்கிற ஆளு நீ. உனக்கு போய் நாங்க சொல்றோம் பாரு. அவளை அத்து விட்டது தப்பு, ஒட்டிச்சே கொண்டிருக்கணும். ஓடி போய் உலக்கி எடுக்கிறான் கட்டைய. கருவாச்சிக்கு முதல்ல கருமாதி, அப்புறம் தான் எங்க வீட்டுல கல்யாணம்.
சோத்து சட்டி தூக்கிட்டு வந்த சலம பாண்டி சட்டிய கீழே போட்டுட்டு தாமு தூமுட தவ்வி சோறு வச்ச இலைய மேல சேறு மிதிச்சு ஆடிட்டான். விசாரிக்காமலேயே எல்லா விஷயமும் புரிஞ்சு போச்சு சம்பந்தம் பேச வந்த ஆளுகளுக்கு. குடிக்க வச்ச தண்ணியை எடுத்து இலையிலேயே கை கழுவிட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க எல்லாரும். சமைச்ச சோறு ஆறி போச்சு. கொதிச்ச மனசு ஆறல. உனக்கு இருக்குடி பிள்ளா. கருவாச்சி மேல வம்மா வச்சு கட்டையும் ஒரே எத்தா எத்தி தள்ளினதுல திண்ணையில ஒழுகி வாசல்ல பெருகி மாட்டு கோமியத்துல ஓடி கலக்குது நெய்யி. ஐப்பசி மாசம் பொண்ணு புடுங்குது மழை, சொதங்குது பூமி. மசங்கன மாதிரி இருக்கு மத்தியானம். வீட்டுக்குள்ள வெளிச்சம் பத்தாதுன்னு தெரு வாசப்படியில உள்வீடு பார்த்து கருவாச்சிய உட்கார வச்சு அவளுக்கு பெண்ணுக்கு ஒரு முக்காளி போட்டு பேன் பாத்துக்கிட்டு இருக்கா பவளம். சில பேர் சல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறதுல, சில பேர் புலிவேட்டை ஆடுறதுல பெரிய ஆளுகளா இருக்க மாதிரி பேன் பாக்குறதுல பெருங்கொண்ட பேர் எடுத்தவ பவளம். அவ பேன் பாக்குற சொகத்துல சொக்கி போன சொக்கத்தேவப்பட்டி பொம்பளைய பேன் பார்த்து விடுறது புண்ணியம்னு அவ காதல போவும் வச்சு விட்டுட்டாளுக. ஆட்டு பண்ண கோழி பண்ண வச்சிருக்கிற மாதிரி தலையில பேன் பண்ண வச்சு அலையிறாக அந்த ஊர்ல பல பொம்பளைய. காடுகரைகளே கதின்னு கிடக்குற பொம்பளைய நித்தா சேவக்கா போட்டு சுத்தம் பண்ண முடியுதா? இல்ல வெள்ளி செவ்வாய்க்கு எண்ணெய் தேய்ச்சு முழுகத்தான் லாய்க்கு இருக்கா? தலையில குப்பை குள சுமக்கிறது, கிடைச்ச இடத்துல தலை வச்சு செடி சட்டையில படுக்கிறது, வருவ கொடுமையில தலை சீவாம போறது, முடியில தூசு தும்பு சேர்றது, இதெல்லாம் பேன பாவான்னு கூப்பிட்டு சோறு போட்டு சொந்த பாராட்டி வச்சிருக்கோம் தலையில. ஒரு பேச்சு பேசாம தலைய பவளகிட்ட ஒப்படைச்சிட்டு கால நீட்டி தலைய கவுந்து உக்காந்துட்டா கருவாச்சி. மாசம் 5 வரைக்கும் வயிறு எந்திரிக்காத பொம்பளைக்கு 4 முடிஞ்சு 5 ஆரம்பம். எறும்பு கடிச்சு உதறு மாதிரி லேசா மேடு கட்டின வயிறு. அவ இடுப்புல சரிஞ்சு கிடக்கு சந்தோஷமா. என் தலையில யாரோ கூதக்காயிற மாதிரி அரிப்பா அரிக்குதுரி அப்படிங்கிற கருவாச்சி. தலையா வச்சிருக்க தலை, காலவச வச்சாலும் எரியாத உன் தலையில கூதக்காயிறாங்களா கூத. சின்னதா ஒரு செல்ல கோவிச்ச பவளம் சிக்கு செண்டுமா இருந்த கருவாச்சி முடிய பிச்சு பின்னல் எடுத்து பலார் பலார்னு உதறி கையில விளக்கி காத்தாட விட்டா. சல்லு 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 சல்லுன்னு அவ முடிய அடிச்சு துவைச்சு அவ தோள்ளையே காய போட்டா. அவ தலையில தலைபிரட்டு பண்ண பண்ண துன்பத்துல ஒரு இன்பமா இருக்கு, இன்பத்துல ஒரு துன்பமா இருக்கு. கிறங்கி கிருகிருத்து போறா கருவாச்சி. சிறுகருக்கி, ஈரவள்ளி, சீப்பு இந்த 3 ஆயுதம் இல்லாம பொண்ணா பிறந்தவ போகக்கூடாது பேன் வேட்டைக்கு. பவளம் சிறுகருக்கி எடுத்தா. சடபுடிச்சு கிடந்த கருவாச்சி குடுமிய சன்னஞ்சன்னமா சிக்கெடுத்தா. அச்சரேக பூமத்திய ரேக போட்டு தலைய பாகம் பிரிச்சா. ஒவ்வொரு முடியா விளக்கி உள்ள போய் பார்த்தா, உனக்கு எங்களுக்கு பந்தயம் புடிச்சிரு பாப்போம்னு சவால் விடுதுக ஆண் பேனும் பெண் பேனும். பெண்கள்ல ஆண் பெண் எப்பவும் சிறுசு, பெண் பேனு தான் பெருசு. சென கொண்டு அலையிறதுனால பெண் பெண் வெரசா ஓடாது, சீக்கிரம் சிக்கிடும். ஆனா பேன் அப்படி இல்ல, அந்த ஆண் பெண் தான் அப்படி இல்ல. இந்தா புடிச்சாச்சுன்னு நினைக்கிறப்ப ஒத்த முடிக்குள்ள ஓடி போய் பாசாங்க பண்ணி பதுங்கிரும். பேன் பாக்குறவள கண்ணை கட்டி காட்டுல விட்டுரும். கருவாச்சி தலைய பார்த்து பயந்து போனா பவளம். அவ ஆயுசுல பார்த்ததுல இப்படி ஒரு பேன் காடு. 10 விரலைய குடுமி வேர் வரைக்கும் செலுத்தி பெராண்டுன்னு பெராண்டி விட்டா. அவ பெராண்ட பெரண்டல்ல பேனுக்கு கிறுக்கு பிடிக்கணும், அப்பதான் பேனை அவ பிடிக்க முடியும். வேட்டைக்கு போறவங்க டமார தட்டி புதருக்குள்ள இருக்கிற விலங்குகளை வெளியில கலப்புற மாதிரி இவ பெராண்டல்ல பதுங்கு குழிய விட்டு வெளியே வந்து மிதக்குதுக பேனுக. சென பேனுக போதையேறி கிடந்த இடத்துலயே கிடக்கும், எங்கேயும் போகாதுக. முதல்ல ஆண் பேனை பிடிக்க ஆரம்பிச்சா. ஒவ்வொன்னா புடிச்சு 2 கட்டவரல் நகத்துக்கு மத்தியில வச்சு மொறுக்கு மொறுக்குன்னு குத்துறா. சொடக்கு சொடக்குன்னு சத்தம் கேக்குது. அவ 10 விரலும் தலைக்குள்ள பரபரன்னு பயண போக தலையெல்லாம் போக்குற மாதிரி ஒரு கறக்க உண்டாக அவ காது கழுத்து பொடனியில விரல் படுற சுகம் ஒரு வீணை வாசிக்க, பேன் குத்துற சத்தம் ஒரு சங்கீதம் படிக்க, தலையில அரிப்படுக்கிற இடத்துல நண்டு மாதிரி நடந்து போற விரல் சொல்லாம சொரிஞ்சு சுரீர்னு சுகம் கொடுக்க, ஐப்பசி மாசம் மழை தூத்தலும் குதுகுதான்னு ஒரு கோத காத்தும் முதுகு தண்டி வழி பாஞ்சு மூளைக்குள்ள கிச்சு கிச்சு பண்ண கண்மயங்கி உறங்கி போனா கருவாச்சி. எவ தலைய கொடுத்தாலோ அவளை பொதுவா உறங்க விட மாட்டா பேன் பாக்குற பொம்பளை. நான் கழுத்து வலிக்க கருமாயப்பட்டு பேன் பாக்க, நீ அந்த உல்லாசத்துல உறங்குறவளான்னு பேனை புடிச்சு உறங்குறவளை எழுப்பி கொத்திரி நீயுன்னு கொடுத்துருவா கையில. உறக்க தொலைச்சவ உறங்கட்டும்னு பாவம்னு பவளம் விட்டுட்டா. முதுகுல தொங்குற முடிய அள்ளி அவ மூஞ்சிக்கு முன்ன போட்டு தாலிய கொஞ்சம் பின்னு கழுத்து முதுகுல போட்டுக்கிட்டு அவ பொடனி பள்ளத்தை கண்டுபிடிச்சா பவளம். தோட்டம் துறவுல மேய்ச்ச ஆடு மாடுகளை கடைசியா தொழுவுல கொண்டாந்து அடைக்கிற மாதிரி புடிச்ச பெண்களை அடைச்சு வைக்கிற பள்ளம் தான் அது. அவ புடிச்சு போட நெம்பி போச்சு பொடனி பள்ளம். இந்தான்னு எல்லா பேனையும் எடுத்தாச்சு. வெள்ளை வெள்ளையா ஈரு மட்டும்தான் மிச்சம் இருக்கு. பேனு வைக்கிற முட்டை தான் ஈருங்கிறது. அது கைக்கு சிக்காது கழுத. ஒருவரா ஈருவழி போட்டு உருவிக்கிட்டே இருக்கா. ஒரு உருவ ஈருவள்ளிய வெளியே எடுத்து ஒரு அமுக்க ஈருவள்ளி இடுக்குகள்ல அந்த ஈருக சடக்கு சடக்குன்னு உடையிற சத்தம் கேட்க ஏதோ கனாவுல பாட்டு கேட்கிற மாதிரி இருக்கு கருவாச்சிக்கு.
சிங்கெடுத்த தலைய திரும்பவும் ஒரு தடவை உதறி குதிரை கயிறு மாதிரி இடது கையில அவ குடுப்பியை இழுத்து பிடிச்சு வலது கையில சீப்பெடுத்து அழுத்த சீவி முடிஞ்சது எம்மா என் வேலைன்னு ஒரு முடிய போட்டு பவள எந்திரிச்சு தான் சீலைய படீர்னு உதறவும் சோளக்கருத அடிச்சு முடிச்சவ சீலையில இருந்து சொங்க விழுகிற மாதிரி ஈரம் பேணும் முடியுமா காத்துல பறக்குது. அவ விரல் இடுக்கல எல்லாம் பிசு பிசுங்குது பேன் குத்துன ரத்தம். ஏ கருவாச்சி எந்திரே சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கை கழுவ போனா பவளம். கவுந்த தலை கவுந்த மேனிக்கு அரைமயக்கத்திலேயே கிடக்கா கருவாச்சி. தெருவுல நடமாட்டம் இல்ல, ஆள் சத்தம் இல்ல. வேப்ப மரத்துல சுத்திக்கிட்டு இருக்கு மழையில நனைஞ்சு தொண்டை கட்டி போன காக்கா. காத்துல லேசா வருது யார் வீட்லயோ கருவாடு சுடுற வாசனை. மா அடிவயத்துல இருந்து கத்துது நாயக்கர் வீட்டுல நேத்து ஈண்ட பசு மாடு. ஒரு அறத்தூக்க நினைப்பிலேயே இதையெல்லாம் அனுமானிச்சு கவுந்து கிடந்த கருவாச்சி யாத்தே அலறி துடிச்சு எந்திரிக்கிறா. அவ கழுத்துல யாரோ கைத்த வச்சு இருக்கிற மாதிரி இருக்கு. எந்திரிச்சு பார்த்தா கழுத்துல கிடந்த தாலிய காணோம். சேரு சகதியுமா இருந்த தெருவுல யாரோ தடதடான்னு ஓடுற மாதிரி இருக்கு. நடந்தது என்னான்னு நின்னு நிதானிக்க முடியல. ஐயோன்னு குடல் ஜவ்வு கிளிய கத்துனா. தண்ணி மாதிரி தரையில கிடந்த தண்ணி பாம்பு மாதிரி எந்திரிச்சா. முந்தானையை எடுத்து இழுத்து சுத்தினா இடுப்புல, பளிர்னு தவ்வுனா வாசலுக்கு வெளியே தெருவுல, முழங்காலுக்கு மேல சுருட்டி தூக்குனா சீதைய. நடக்க கூட லாய்க்கு இல்லாம கொழகொழான்னு சேரா கடந்த தெருவுல ஓடி வாராயா கருவாச்சி. உள்ள கடந்த உசுறு உச்சந்தலையில முட்டை ஓடி வரா. யாத்தே என் தாலியெல்லாம் அத்துட்டு போறா, யாத்தே என் தாலியெல்லாம் அத்துட்டு போறா. அவ போட்ட சத்தத்துல தீ பிடிக்குது நனைஞ்சு நசநசான்னு கடந்த தெருவு. ஐயோ என் தாலி, ஐயோ என் தாலி. 5 மாசம் முழுகாம இருந்த பொம்பளைக்கு அந்த தெம்பு திறவு எங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னே தெரியல. குழஞ்சு சோத்த கொட்டி வச்ச மாதிரி சும்மா சொதசுதான்னு கிடக்குற ஐப்பசி மாச தெருவுல வெறிகொண்டு விரட்டி மின்னல் மாதிரி ஓடி நாயக்கர் வீடு தாண்டி கரவேல முள்ள அடைச்ச சந்த வழியா தவ பார்த்து சேரு வழிக்கு தொப்பக்கட்டையர்னு விழுந்து போனா தாலி எத்தவன். தாலிய தூக்கி பிடிச்ச கையோட மண்ணாக்க கிடக்கான். தத்தக்கா பித்தக்கான்னு ஓடி வந்து அவன் கையில இருந்த தாலிய வெடுக்கன்னு புடுங்கி கழுத்துல கட்டிக்கிட்டு, நான் உனக்கு என்னன்னே பாவம் பண்ணேன்னு கருவாச்சி கத்தி கதறவும் வேட்டுக்குள்ள இருந்து ஊரு வெளியே வந்துருச்சு. மழை தண்ணியோட அழுதுகிட்டே, ஓ பொண்டாட்டி தாலி பால் பாலா இருக்கட்டும். அவ கையெடுத்து கும்பிட்டா. வள்ளூர் வேகத்துல வந்தவ பாவம் வாத்து மாதிரி திரும்பி போற. ஊரே வயிறு. தாலி அத்துட்டு போன உலக்க என் தம்பிய. தாலி அத்து பொழைக்கிறதுக்கு தாலிய வித்து பொழைக்கலாம்ல. இவன் பாவம் அம்பு அக்கட்டையன் தானே வில்லு. சொந்த புத்தி எங்க போச்சு? பண்ணி திங்கிறது திம்பா நான் கட்டையன் திங்க சொன்னா. காரி தெருவுல துப்புன எச்சியில அவன் மூஞ்சியிலையும் தெரிச்சு போச்சு 1-2. 7 மணிக்கே நடிச்சாம மாதிரி ஆகி போச்சு ஐப்பசி மாச ராத்திரி. தாலியத்தவன் நாசமா போகன்னு மண்ணள்ளி தூத்துறேன்னு சேர்த்து அள்ளி தூத்திட்டு வந்த பெரிய மூக்கி மேல்வலின்னு அனத்தி படுத்திருக்க மகளுக்கு கை கால் அமுக்கி விடுறா. கை கால் அமுக்கி விடுறது பெரிய கம்ப சூத்திரம் எல்லாருக்கும் வராது. பெரிய மூக்கி அதுல தெல்ல கடைஞ்சவ. சில பேர் கை கால் அமுக்கி விட்டா வலி வெளியே போயிரும், சுளுக்கு உள்ள வந்துரும். பெரிய மூக்கி கை கால் அமுக்கி விட்டா 56 தேசத்துக்கு அங்கிட்டு இருந்து போயிருந்தாலும் ரெக்க கட்டி பறந்து வந்து கண்ணுல சமணங்கால் போட்டு உக்காந்துரும் உறக்கம். மக குடுமிக்குள்ள கை செலுத்தி கோலை போட்டு காதோர குருத்தெலும்புகளை தடவி கொடுத்து தோள்பட்டைய பந்து மாதிரி அமுக்கி பிடிச்சு பஞ்சு மாதிரி விடுதலை பண்றா. உடம்ப விட்டு வலி வெளியே போறத கண்ல பாக்குற கருவாச்சி. புடிச்சு விடுறதுன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி புடியா? கிடையாது. சதை உள்ள சாரங்கத்துக்கு வேற புடி, எலும்பு தாக்கான இடங்களுக்கு வேற புடி, பொடனிக்கு வேற, பாதத்துக்கு வேற. அவ கை சதைய 2 கையிலையும் அமுக்கி விரல்கள் அழுத்தி உள்ளங்கை பள்ளத்துல கொண்டாந்து குவிச்சு தவழ்ற பிள்ளைய தரையில இறக்கி விட மாதிரி பொத்துனாப்புல புடிச்சு விட்டா. நெத்தியில வந்து உக்காந்துரும் நித்திர. கட்ட விரலையும் சுட்டு விரலையும் புடனில அழுத்தி பதிச்சு ஒரு அங்குல சதைய ஒசக்க இழுத்து பழுத்த வாழைப்பழத்தை அழுத்தி பாக்குற மாதிரி வலிக்காம அமுக்கி விட்டா. காய்ச்சி போன அந்த கையில எங்கதான் மயிலரக வச்சிருப்பாளோ. சும்மா மழை பெஞ்சு கொஞ்சம் மேக மாதிரி மிதக்குது உடம்பு. பாவி மக விரல என்னத்தான் மந்திரம் வச்சிருக்காளோ. அவ சொன்னா சொன்னபடி கேக்குது சொடக்கு. விரல புடிச்சு பெருவிரலார் நகத்தை ஒரு அழுத்தி சொன்னா வந்துருன்னு ஒரு சுண்டுவா பாருங்க. சடக்குங்க சத்தத்தோட உடச்சு வெளியே வரும் சொடக்கு. இந்த கட்ட விரல் 4 மட்டும் எடக்கு பண்ணும் சொடக்கு போட. கட்ட விர சொடக்கு போட அவகிட்ட வேற சூத்திரம் இருக்கு. உள்ளங்கையில ஒரு கூடு பண்ணி உள்ளுக்கு இழுத்து அதை இழுத்துக்குருவா கட்ட விரல. அதை தடவி தன் வசமாக்கி படக்குன்னு இழுத்து மடக்குன்னு ஒடிப்பா. கடக்குன்னு சத்தம் கேட்கும். தலையிலிருந்து ஆரம்பிச்சு கடைசியா பாத சேவைக்கு வந்து சேர்ந்துட்டா. தோசு தும்பு பூச்சியெல்லாம் எடுக்கிறதுக்கு தாய் கோழி குஞ்சு கோழிய மூக்கால கொத்தும் பாருங்க. அப்படி கருவாச்சி பாதத்தை நகத்தால பட்டும் படாம கொத்தி விடுறா பெரிய மூக்கி. உடம்புல அலுப்ப எடுத்து எரிஞ்சிட்டு மூளைக்குள்ள அடப்பு எடுக்குது அந்த நகை கொத்து.
எல்லாம் முடிச்சு அணில் முதுகுல ராமர் 3 கோடு போட்ட மாதிரி பாதத்துல நெகத்தால 3 கோடு போட்டா. முடிஞ்சது சோழின்னு அர்த்தம். எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அதுக்குள்ள கொரட்டை விட்டாகணும். இத்தனை பண்ணியா அன்னைக்கு உறக்க வரல கருவாச்சிக்கு. இவ ஆத்தாளா, அழுக்கு சீலை கட்டி வந்த கடவுளா, என்னைய விட்டா யாரும் இல்ல அவளுக்கு. என் முந்தானைய விட நீளமில்ல இவ உலகம். நான் உறங்கிட்டதா நினைச்சுக்கிட்டு என் இடுப்ப இறுக்கி பிடிக்குதுன்னு தளர்த்தி விடுறாளே இந்த சீலை. இவ செவக்கி கட்ட சொல்லி கொடுத்தது கூட இவதானே. பாவாடையில உருவாஞ்சுருக்கு போட தெரியாம கல்லு முடிச்சு போட்டு அழிஞ்ச கேட செருக்கினான்னு இவதான் சொல்லி கொடுத்தா சீலை உடுத்த. 16 முழ புடவையில ஒரு முந்தி எடுத்து இடுப்புல ஒரு சுத்தி சுத்தி இடப்பக்கம் ஒரு சொருகு, வலப்பக்கம் ஒரு சொருகு சொருகி முடிச்சுக்கிட்டு சின்ன சின்னதா 7-8 விசிறி மடுப்பு மடிச்சு சுங்கஞ்சேத்து அதை பின்பக்கம் தள்ளி கொசுவம் விட்டு நெஞ்சோட சேர்த்து தச்சது மாதிரி ஒரு இறுக்கி முந்தானைய இடுப்புல சேர்த்து ஆப்படிச்சு மாதிரி சொருகி விட்டு சொல்றா, பிரிட்டிஷ்காரன் பீரங்கியில சுட்டா கட்டுன கோட்டை விழுந்தாலும் விழுந்துரும், கட்டுன சேலை விழுந்துராது வாத்துக்க. பக்கத்திலேயே ஒரு கழிச்சு படுத்துக்கிட்டா ஆத்தா. கருவாச்சி மூஞ்சில விழுத்து உரசுதா ஆத்தா முந்தான. இந்த முந்தானைய பத்தி அவ சொன்ன சொல்லு இன்னும் காதலையே இருக்கு. 16 முழத்துல மிச்சம் விட்டுருக்கேனே இந்த 2.5 முழம் முந்தான. இது இருக்குடி ஆத்தாவும் பொம்பளை பழப்பு. முந்தானைக்கு வேலை 1-2? படுக்க, உட்கார, முக்காடு போட, தலையில முண்டு கட்ட, தலை துவட்ட, சும்மாடு சுத்த, காசு முடிய, விசிறி வீச, கட்டு கட்ட, ஞாபக முடி போட, பண்ட பாத்திரம் சுத்தம் பண்ண, மூஞ்சி துடைக்க, உலை இறக்க, அவசரத்துல புருஷனுக்கு பாய் விரிக்க, எல்லாத்துக்கும் அந்த முந்தானதே. 5.5 அடி பொம்பளை பொழப்பு இருக்கு அந்த 2.5 முழத்துல. ஆனா அவ சொன்னதெல்லாம் போக சொல்லாத ஒரு வேலையை செஞ்சது அவ முந்தான. அப்ப 10-11 வயசு இருக்கும் கருவாச்சிக்கு. ஆத்தாளு மகளுமா கரட்டு காட்டுல கூலிக்கு களை எடுத்தாக. கண்ணுல சிக்கன காஞ்ச விறகெல்லாம் ஒண்ணு சேர்த்து தலையில கட்டி சுமந்தாக. பொழுது இருக்க வந்துட்டாக. புடிச்சிருச்சு மழை. எங்க நிக்கிறது? இடம் இல்லாத காட்டுல நாம நனைஞ்சா பரவாயில்ல, நனைஞ்ச விறகு எரியாதேங்கிற வருத்தத்துல வந்துகிட்டு இருக்காக 2 பேரும். மேகாட்டுல மழை பெஞ்சு காட்டோடையில கரையறுத்து வருது செக்கச்சவேர்னு செந்தண்ணி. ஆத்த கடக்கணும் பார்த்து வாடின்னு சொல்லிட்டு முழங்கால் தண்ணியில முன்னுக்கு போறா பெரிய மூக்கி. ஆத்தா முன்னுக்கு போகட்டும், ஆழம் பார்த்து பெண்ணுக்கு போகலாம்னு கரையில நிக்கிறா கருவாச்சி. பெரிய மூக்கி கரை ஏறிட்டா. ஆத்தாளுக்கு முழங்கால் தண்ணி இருந்தா இடுப்பு தண்ணி இருக்கும் தனக்கு. இது கருவாச்சி கணக்கு. விறகு கட்ட ஒத்த கையில புடிச்சுக்கிட்டே பாவாடையை இழுத்து சுருட்டி இடுப்புல சொருகி இறங்கிட்டா. பாதி ஓட கடக்க விறகோட சேர்த்து அவளை யாரோ இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன ஏது நிதானிக்கிறதுக்குள்ள மேகாட்டுல பெஞ்ச மழையில இடகாட்டு தண்ணி எல்லாம் ஒண்ணு கூடி கரமீறி வருது காட்டாரு. 1000 தண்ணி பாம்புக ஒண்ணு சேர்ந்து வார மாதிரி சீறி பாஞ்சு வருதுக செந்தண்ணி அலைய. கரையில ஏறி முழங்கால மடக்கி சீலைய புழிஞ்சுகிட்டு இருந்த பெரிய முக்கிக்கு தெரிஞ்சு போச்சு தண்ணி கூட உடைஞ்சு வந்த புள்ள தண்ணியில போக போகுதுன்னு. வந்துருடி கருவாச்சி, வந்துருடி கத்துரா பாவம் கரையில கிடந்து. தண்ணிக்குள்ள தரைக்கும் காலுக்கும் இருந்த பிடிமானம் போய்கிட்டு இருக்கு. கருவாச்சி தத்தளிக்கிறா, அல மோதுரா, தண்ணியும் குடிச்சு விட்டா. அப்பவும் மார்க்கண்டையும் புடிச்ச சிவலுங்க மாதிரி விறகு கட்டைய விட மாட்டேங்கிறா. விறக விட்டுறீ, கைய கால உதறி கரைக்கு வாடி. பெருங்கூச்சல் போடுறா பெரிய மூக்கி. கரைய குடைஞ்சு கருவேல மரத்தை விழுத்தாட்டி வேக வேகமா வருது வெள்ளம். சுத்தியும் முத்தியும் பார்த்தா பார்த்தா கடவுள் மாதிரி கிடந்துச்சு கரையில ஒரு கல்லு. என்ன வேகத்துல எடுத்தா, என்ன வேகத்துல அத முந்தானையில முடிஞ்சா, என்ன வேகத்துல அத தண்ணியில எரிஞ்சா, இன்ன வரைக்கும் அதை அறிய மாட்டா பெரிய மூக்கி. கல்லோட வந்து தண்ணியில தொப்புன்னு விழுந்த முந்தானைய கருவாச்சி கெட்டியா பிடிக்க இழுன்னு அவளை இழுத்து கரையில சேர்த்துட்டு தான் கால் வச்சு நின்னிருந்த கரை உடையவும் ஆத்துல விழுந்து போன பெரிய மூக்கி. ஆத்தா இப்ப ஆத்தோட போக யாத்தே யாத்தேன்னு கருவாச்சி கரையில இருந்து கத்த வெள்ளத்தோட மிதந்து வந்த மாட்டு வாழை புடிச்சு ஒரு வரலாறு தள்ளி கரையேறாம் பெரிய மூக்கி. மக ஓடி போய் ஆத்தாள தூக்கி விடவும், என் தண்ணி கூட உடைஞ்சு ஒரு பிறப்பு, இன்னைக்கு தண்ணீர உனக்கு மறுபிறப்பு மகளேன்னு காட்டோட கரையில பாட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டா. உசுறு பொழைச்ச சந்தோஷத்தை விட விறகு போன வருத்தத்துல வீடு வந்து சேர்ந்தாக தாயும் மகளும். மோஞ்சி ஏற கடந்த முந்தானையை எடுத்து மோந்து பார்த்தா கருவாச்சி. ஆத்தா வாசனை அடிச்சுச்சு அதுல. ஆத்தாள நினைச்சா ஊத்து ஊத்தா ஊத்துது கண்ணீர். தொடச்சுக்கிட்டே எந்திரிச்சு ஆத்தாளுக்கு கால் அமைக்கி விடுறா கருவாச்சி. காடு கரடு கடந்த காலு, என்னைய தூக்கி கல்லுலையும் முள்ளிலையும் நடந்த காலு, தேஞ்சு செலுத்து போனாலும் ஓஞ்சு போகாத காலு. இந்த படுத்திருக்காளே ஆத்தா, இதே இடத்தா. எனக்கு அப்ப 7-8 வயசு இருக்கும். அம்மா வாத்து கிடந்தேன். எல்ல விழுக இடம் இல்லாம உடம்பெல்லாம் அம்மா போட்டு நிறப்பூட்டா போட்டு இருக்கா மாறி ஆத்தா. வாழை இலைய விரிச்சு என்ன பிறந்த மெனியா உரிச்சு படுக்க வச்சிருக்கா ஆத்தா. உடம்பெல்லாம் முத்து போட்டிருக்கு, அசைய முடியல. நாக்களையும் கொப்பளம் போட்டிருக்கு, முழுங்க முடியல. இமைக்கு மேல 2-3 அம்மா உறங்க முடியல. அம்மா வாத்த வீட்டுக்கு ஆளுக யாரும் வர்றதில்ல போறதில்ல.
அந்த 21 நாளும் ஆத்தா பெரிய மூக்கி பட்டிருக்கா பாரு ஒரு பாடு. அத நெஞ்ச போதும் நெஞ்சு குழியில முட்டி கண்ணு வழியா எட்டி பார்க்கும் கண்ணீரு. தலைமாட்டுல எப்பவும் இளநீ விட்டு வச்சு வேப்பங்குழ உடைச்சு விடாம நீவி விட்டு மஞ்ச வேப்ப கொழுந்து அருகம்புல்லு ஆமணக்கு வித்து நாளையும் அம்மியில வச்சு கல்லில்லாத களிமண் மாதிரி அரைச்சு இதாண்டி அம்மன் காப்புன்னு திரேகமெல்லாம் பூசி விட்டு 21 நாளும் கண்ணுறங்காம கண்ணு கட்டின தூரத்திலேயே இருந்தாலே அது கூட பெருசில்ல. உடம்பு முழுக்க போட்டிருக்கிற அம்மையில ஒவ்வொரு முத்தா உடைஞ்சு அதுல ஒழுகுன தண்ணி அடிவாள இலையில ஓடி ஆறா பெருகி வீடே வீச்சம் எடுத்து கிடக்க அம்மனை பழிக்கப்படாது, அதை விளக்க மாத்துல பெருக்கவும் கூடாதுன்னு 2 கையும் குமிச்சு அதை வாரி எடுத்து மஞ்சள் தண்ணியோட வீதியில எரிஞ்சாலே கடவுளா இருந்தாலும் பொதுமடி பிள்ளைன்னு போயிருமா இல்லையா? ஆத்தா போனாலா? இல்லையே. எல்லா கடவுளுக்கும் பிள்ளை இருக்கோ இல்லையோ, எல்லா பிள்ளைக்கும் கடவுள் இருக்கு ஆத்தா ரூபத்துல. நம்ம ஊர்ல காலங்காலமா பொம்பளைக்குன்னு வந்ததெல்லாம் ஆத்தா வழிவந்த அறிவுரைதான். அறிவுதான். கோலம் போட சொல்லி கொடுத்தவ ஆத்தா, குழம்பு குட்டி போட சொல்லி கொடுத்தவ ஆத்தா, ரசம் வைக்கையில அதை இளங்கொதி கொதிச்சு அடக்க நுனி நகத்துல இத்தினோடு வெள்ளங்கிள்ளி அதுல சுண்டி விட்டு இன்னொரு கொதி கொதிக்க இறக்கணும்னு சொல்லி கொடுத்தவ ஆத்தா. ஆத்து மீனு குளத்து மீனு பெரிய மீனா இருந்தா சுற்றம் பண்றது லேசு. உரசுன்னு உரசி அதுக்கு வாயில இருக்க பாசி தூசிய விரல விட்டு எடுத்து வெளியில எரிஞ்சிடலாம். 1000 மீனுக சின்னது, அதுக்கு வாயில மண்ணு இருக்கும், எடுக்க வராது. அதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்தவ ஆத்தா. உசுருள்ள 1000 மீனாத்தான் வாங்குவா. தண்ணி ஊத்தி நல்லா அலசிட்டு மீனுங்க மேல பாலை ஊத்தி விட்டுருவா. பாலை ஒண்ணு மட்டும் ஒவ்வாத 1000 மீனுக்கு. வாயில இருக்கிற மண்ணுகளை கக்கி போடு கக்கி. 1000 மீனு நாத்தமும் போயிரும், மீனும் சுத்தமாயிரும். இன்னொன்னு சொல்லி கொடுத்த ஆத்தா. அப்ப புரியல அது, இப்ப புரியுது. உறங்க போகையில பாவாடைய திரட்டி பந்து சுருட்டி தொட இடுக்குல வச்சுக்கிட்டு தூங்குடின்னு சொல்லி கொடுத்தா. ஏன் எதுக்குன்னு கேட்டதுக்கு சொன்னா, தூங்க போகையில யானை தும்பிக்கைய சுருட்டி வாய்க்குள்ள வச்சிருக்க முடியும், இல்லன்னா புழும்பூச்சிக்க உள்ள போயிருமா இல்லையா? அவ சொன்னது பெரியவளாகி புரியறப்ப வெக்க வெக்கமா வந்துச்சு. பின்னாடி நினைச்சா சிரிப்பா வந்துச்சு. கருவாச்சி இப்பவும் அதை நினைச்சு பல்லு தெரியாம சிரிக்கிறா. பல்லு கத்துற மாதிரி சிரிக்கிறா. விட்டு விட்டு சிரிக்கிறா. பட்டும்படாம சிரிக்கிறா. ஆனா அப்படியாப்பட்ட ஆத்தாளுக்கு அதுதான் கடைசி ராத்திரின்னு தெரிஞ்சிருந்தா இந்த சிரி சிரிச்சிருக்க மாட்டா. பாவம். வளர்ந்து கொண்டே வரும்